யாருமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? 10% ஓட்டு 10% இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்ப நீங்க ஜாதி கட்சியா? ஏங்க நீங்க ஜாதி கட்சி மதவாத கட்சி கூட்டணிங்க அது. அந்த கட்சி ஜாதி கட்சி மதவாத கட்சி கூட்டணி. திமுக அப்படியா? திமுக அப்படியா? தேமுதிக திமுகவுடனான கூட்டணிக்கு செல்வதற்கு முன்பாகவே நாம் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். நிச்சயம் தேமுதிக திமுகவினுடைய கூட்டணிக்குள் தான் செல்லும். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதியிலே வேண்டுமென்றே திட்டமிட்டு சில தொகுதியிலே எதிர்தரப்பு வேட்பாளர்களை நிறுத்தும். தேமுதிக பாமகவோடு நேரடியாக மோத வேண்டும் என்று எண்ணுகிறது. எனவே தேமுதிகவை வீழ்த்த ஒரு வன்னியர்களும் வீர் கொண்டு எடுங்கள்னு சொல்லியிருந்தோம். தனியார் ஊடகத்தின் சார்பாக ஒரு செய்தி தொலைக்காட்சியின் சார்பாக இந்த விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. மீச ராஜேந்திர ஒரு பெரிய மயிறு நினைச்சிட்டான் போல. இப்படிதான் பேசுவேன். உனக்கு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, உனக்கு அருகதை இருந்தா, துப்பு இருந்தா, தார்மீகமான கருத்தாங்க வச்சு பேசி கிழி. அதை விட்டு சாதி கட்சி இந்த கட்சின்னு சொல்லி நொற்றிய. திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக கூட்டு போனது யாரு? ஏவா வேலு. ஏவா வேலு எந்த சாதி? சொல்லு சொல்லு பார்ப்போம். விஜயகாந்த் அவர்களுடைய சாதி, பிரேமலதா அவர்களுடைய சாதி. இப்ப நீங்க சீட்டு வாங்க போறீங்கல்ல, வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல சாதி இல்லாம ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை வேட்பாளரை நிறுத்துங்க. பட்டியல் சமுதாயம் அதிகபட்சம் வாழக்கூடிய பகுதியில் ஒரு வன்னியர் வேட்பாளரை நிறுத்துங்க. ஒரு பொது தொகுதியில் பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. முடியுமா? முடியாது. இங்கெல்லாம் விட்டுட்டு விருதுநகரில் போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? சாதி பற்று தானே, சாதி பாசம் தானே. உங்கள் சாதியை சார்ந்தவர்கள் அங்கே நிரம்பி இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கிற ஒரு கேடுகட்ட புத்தி தானே, கேடுகட்ட புத்தி தானேன்னு சொல்றேன். அப்போ உனக்கு சாதி இல்லை, எதை பார்த்து சாதி கட்சிங்கிற? 10.5% இடஒதுக்கீடு என்பது என் சமூகத்திற்கு மட்டுமா? சொல்லு பார்ப்போம். 108 சமுதாயத்திற்கு நாங்கள் உயிரை பணம் வைத்து உயிரை கொடுத்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம். அதை பத்தி பேச துப்பு இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருப்பியா? வன்னியர்கள் மாவீரர்கள், வன்னியர்கள் மடிந்தார்கள் இடஒதுக்கீட்டிற்காக. அவருடைய இடஒதுக்கீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயத்திற்கு நாம் நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்று பேசினேன். நீ சொல்லு பார்ப்போம். சாதி கட்சி பாமக 10% இடஒதுக்கீடை எதிர்த்தப்போவே பிரேமலதா அவர்களுக்கு இந்த வன்னியர்கள் புத்தியை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கற்றுக் கொடுக்கல. இன்னும் ஒரு சில பகுதிகளில் வன்னியர்கள் உங்களுக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார்கள். வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் சாதி பாசம் பெரிய அளவில் இருக்குது. பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்குள் வர வேண்டும், உறவுமுறையாக உயர வேண்டும் என்று ஏவாவேல் அவர்கள் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டார் தெரியுமா? காரணம் என்ன? சாதி பாசம். ஆனால் இந்த சாதிக்கு சாதி பாசம் இல்லாமல் போனதுதான் இவர்கள் பேசக்கூடியது ஒரு பெரும் வேஷமாக மாறிவிட்டது. எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் தார்மீகமான அரசியலை முன்னெடுங்கள். அதை விடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி என்று சொல்லக்கூடிய அருகதையற்ற நீங்கள் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தாமல் சாதி பார்த்து பேசாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு எங்களை குறித்து பேசுங்கள்.